ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று தீபாவளி. அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. இன்று விடுமுறை. பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னா விடுமுறை கிடைக்கும். விடுமுறை அப்படின்னா அன்றைக்கு வேலைக்கு போக தேவையில்லை, வியாபாரம் செய்ய தேவையில்லை, உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல பாபா சதா எரிந்து கொண்டிருக்கும் அணையா தீபம், சைத்தன்ய தீபம், உயிரோட்டமான தீபம், தீப ராஜா, முழு உலகத்தின் தீபங்களை ஏற்றக்கூடியவர். சங்கம யுகத்தில் அவருடன் நம்ம பண்டிகையை கொண்டாடுறோம். நம்முடைய ஆத்ம தீபங்களை ஏற்றி வைக்கிறார். ஆகையால் அரை கல்பத்திற்கு நமக்கு விடுமுறைதான். சத்தியுகத்தில், திரேதா யுகத்தில் எதற்கும் உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதே நேரத்தில் தீபாவளி அப்படின்னா எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்வாங்க. அதாவது நரகாசுரன் இறந்ததற்காக கொண்டாடுறாங்க, வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நாம் ஒவ்வொருவரும் நரகத்தின் அசுர அவகுணங்களின் மீது வெற்றி அடையும் போது அரை கல்பத்திற்கு நமக்கு ஓய்வுதான், விடுமுறைதான். ஆகையால் மாயாவின் மீது அல்லது அசுர அவகுணங்களின் மீது வெற்றி அடைந்ததற்காக அந்த வாழ்த்துக்கள் சொல்கிற பழக்கம் இருக்கு. இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே என்று பாபா ஞானத்தை புரிய வைத்து ஞான நெய்யை ஊற்றி ஆத்ம ஜோதியை ஏற்றி வைக்கிறார். அதனால்தான் தீபாவளி அன்று எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னா இனிப்பு சாப்பிடுவாங்க, மற்றவங்களுக்கும் ஸ்வீட்ஸை கொடுப்பாங்க. ஏன்னா நாம் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு பாபா மீது இருக்கக்கூடிய ஸ்நேகத்தின் காரணமாக, நெருக்கத்தின் காரணமாக நிரம்பிய நிலை, முழுமையான நிலையை அடைஞ்சிருக்கிறோம். அதன் அடையாளமாக தான் அவங்க கொண்டாடுறாங்க. ஆகையால் நாம் அனைவரும் பாக்கியசாலி ஆத்மாக்கள். தீபராஜாவுடன் தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த சங்கம யுகத்தில். அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. 20-10-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். நீங்களும் ஆர்வத்துடன் படியுங்கள். நமக்கு படிப்பிக்கக்கூடியவர் சுயம் பகவான் என்ற போதை இருக்க வேண்டும். கேள்வி: பிரம்மா குமார் குமாரிய உங்களுடைய லட்சியம் அல்லது சுத்தமான பாவனை என்ன? பதில்: 5000 ஆண்டுகள் போன கல்பத்தை போலவே மீண்டும் ஸ்ரீமத் படி உலகத்தில் சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதுதான் உங்களுடைய லட்சியமாகும். ஸ்ரீமத் படி நாம் முழு உலகத்திற்கும் சத்கதி செய்வோம் என்பதுதான் உங்களுடைய சுத்தமான பாவனை ஆகும். நாங்கள் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் பெருமிதத்துடன் சொல்கிறீர்கள். உங்களுக்கு தந்தையிடம் இருந்து அமைதி பரிசு கிடைக்கிறது. நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகுவதுதான் பரிசு பெறுவதாகும். ஓம் சாந்தி. மாணவர்கள் படிக்கும் போது குஷியாக படிக்கிறார்கள். ஆசிரியரும் மிகுந்த குஷியுடன் ஆர்வத்துடன் படிப்பிக்கிறார். அதுபோல் எல்லையற்ற தந்தை யார் ஆசிரியராக இருக்கிறாரோ அவர் நமக்கு மிகுந்த ஆர்வத்துடன் கற்பிக்கிறார் என்பது ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அந்த படிப்பில் தந்தை தனியாகவும் கற்பிக்கும் ஆசிரியர் தனியாகவும் இருப்பார். ஒரு சிலருக்கு தந்தையே ஆசிரியராக இருப்பார். அப்போது மிகவும் ஆர்வத்துடன் படிப்பிப்பார். இந்த தந்தை உங்களுக்கு எவ்வளவு ஆர்வத்துடன் கற்பிக்கிறார். குழந்தைகளுக்கும் மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். தந்தை நேரடியாக கற்பிக்கிறார். மேலும் ஒரே ஒரு முறைதான் கற்பிக்கிறார்.
சில குழந்தைகள் படித்து கொண்டிருக்கும் போதே, என்ன இது, இந்த நாடகம் வருவதும் போவதுமான சக்கரமாக இருக்கிறதே, இந்த நாடகத்தை ஏன் படைத்தார், இதனால் என்ன லாபம், இப்படியே சக்கரத்தில் வந்து கொண்டிருப்போமா, இதிலிருந்து விடுபட்டு விட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அதாவது சிலருக்கு இந்த ஏணிப்படி அவ்வளவாக பிடிக்காது. சங்கம யுகத்துல எவ்வளோ நம்ம ஸ்ரீமத் படி நடந்து முயற்சி செய்து மாயாவின் மீது வெற்றி அடைந்து தேவதா பதவி அடைகிறோன்னா அங்கேயே இருக்க வேண்டியது தானே. திரும்ப இறங்கி வர்றோம். சரி, இங்கேயே இருக்கலான்னா அதுவும் இல்லை. வருவார், திரும்பி வருவார், திரும்பி நம்மளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறார், திரும்ப நம்ம இறங்கணும். ஏன் இந்த மாதிரி நாடகத்தை இறைவன் படைத்தார்? இப்படி சக்கரத்துல வந்து போயிட்டே இருக்கணுமா? இதிலிருந்து விடுபடவே முடியாதா? இதிலிருந்து விடுபடணும், அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 84 பிறவிகளின் சக்கரத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார் என்றால் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருகிறது. பகவான் இப்படிப்பட்ட விளையாட்டை ஏன் படைத்தார்? இந்த வந்து செல்லக்கூடிய சக்கரத்தில் இருந்து விடுபடவே முடியாதா? இதிலிருந்து விடுபட வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் சில குழந்தைகளுக்கு வருகிறது. இந்த சக்கரத்தில் இருந்து சுக துக்கத்தில் இருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படி ஒருபோதும் நடக்காது என்று தந்தை கூறுகிறார். ஒரு ஆத்மா கூட பாகத்தை நடிப்பதிலிருந்து விடுபட முடியாது. ஏனென்றால் ஆத்மாவில் அழியாத பாகம் பதிவாகி இருக்கிறது. அது அனாதியான, அழியாத, மிகவும் அக்யூரேட்டாக நடிக்கும் நடிகராக இருக்கிறது. அதாவது ஆத்மால அழியாத பாட் பதிவாகி இருக்கு. அதே நேரத்துல அதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இப்படி அனாதியான அழியாத பாகத்தை ஏற்று மிகவும் துல்லியமாக நடிக்கக்கூடிய நடிகர் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றார். ஆக இந்த நாடகத்தின் பாகத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது, யாரும் மோட்சமும் அடைய முடியாது. இந்த நேரத்தில்தான் தந்தை வந்து ஞான விஷயங்களை கூறுகிறார். சத்தியுகத்தில் இருப்பது இந்த ஞானத்தினுடைய பலனாகும். இந்த நேரத்தில்தான் உங்களுக்கு இது புரிய வைக்கப்படுகிறது. பதவி அடைவதற்காக தான் கற்பிக்கப்படுகிறது. நீங்கள் ராஜா ஆகுவதற்காக இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதத்தில்தான் தந்தை வந்து கூறுகிறார், மேலும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். உண்மையில் அனைவரின் தீர்த்த ஸ்தலமும் பாரதம்தான். இங்குதான் எல்லையற்ற தந்தை வருகிறார். தந்தை பாரதத்தில் வந்துதான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். விடுவிக்கக்கூடியவர், வழிகாட்டி என்றும் சொல்கிறீர்கள் அல்லவா? நான் உங்களை இந்த பழைய உலகம், துக்க உலகத்திலிருந்து விடுவித்து சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். அதாவது தந்தை வந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். சத்தியுகத்தில் இந்த ஞானம் அல்லது பக்தியின் விஷயம் எதுவும் இருக்காது. இது இப்பொழுதுதான் நடக்கிறது. தந்தை வந்து ஞானத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். அங்கு ஞானம் உங்கள் கூட வராது. அங்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஞானம் வராது. இந்த ஞானத்தினுடைய பலன்தான் அங்கே அனுபவிக்கிறோம். அங்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா என்ன? துக்கத்தின் புகார்கள் அங்கு இருக்கவே இருக்காது. ஆகையில அங்க ஞானம் வராது உங்க கூட. ஆனா ஞானத்தின் பலனை அவசியம் கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் உண்மையிலும் உண்மையான சேவை செய்கிறீர்கள். ஆனால் மறைமுகமாக இருக்கிறீர்கள். ஆத்மா ஷரீரத்தின் மூலம் செய்கிறது. பிகேஸ் ஆகிய உங்களுடைய நோக்கம் என்ன என்று நிறைய பேர் உங்களிடம் கேட்கிறார்கள்.
உலகத்தில் சத்யுக சுகம் சாந்தியின் சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதுதான் பிகேஸின் நோக்கம் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீமத் படி உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்து உலக அமைதிக்கான பரிசு அடைகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பூஜாரிகளாக இருக்கிறீர்கள், பிறகு பூஜைக்குரியவர்களாக ஆகிறீர்கள். தந்தையோ நிராகாரராக இருக்கிறார். அவர் சதா பூஜைக்குரியவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் பூஜாரியாக ஆகுவதில்லை. இங்கு வந்து தந்தை உண்மையான சேவை செய்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். இப்பொழுது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். வேறு எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. இத்தனை தர்மங்கள் எப்படி வருகிறது என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பிறகு எப்படி ஆத்மாக்கள் அவரவர்களுடைய செக்ஷனில் சென்று அமர்கிறார்கள், இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. திவ்ய திருஷ்டிக்கான சாவியை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நாங்கள் யாருக்கு வேண்டும் என்றாலும் காட்சி காட்டுவோம் என்று பாபாவிடம் சொல்கிறார்கள். இந்த சாவி யாருக்கும் கிடைக்காது என்று பாபா கூறுகிறார். அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு முழு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறேன். நான் அடைவது கிடையாது. சாட்சாத்காரம் செய்விப்பது, அதாவது காட்சி காட்டுவது என்னுடைய பாகம் என்று தந்தை கூறுகிறார். காட்சி பார்ப்பதினால் யாராவது நோயற்றவராக ஆகிவிடுவார், செல்வம் கிடைத்துவிடும் என்று அப்படி இல்லை. பக்தியில அப்படி நினைக்கிறாங்க, காட்சி கிடைச்சதுன்னா மோட்சத்துக்கு போயிடுவோன்னு சொல்லி. ஆனா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார், காட்சி பார்க்கறதுனால, சாட்சாத்காரம் ஆகிறதுனால யாரும் வந்து வீட்டுக்கு போயிட முடியாது, சத்தியுகத்திற்கும் போக முடியாது. காட்சி கிடைச்சிடுது, ஆகல நான் நோயற்றவன் ஆயிட்டேன், எனக்கு நிறைய செல்வம் கிடைச்சிடுச்சு அப்படின்லாம் எதுவும் இல்லை அப்படின்றார். யோகா பண்ணணும், விகர்மங்களை வந்து அழிக்கணும், தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும். அப்போதான் நோயற்றவர்களாக ஆக முடியும், செல்வந்தர்களாக ஆக முடியும். இவருக்கும், அதாவது இந்த பிரம்மாவிற்கும் முதலில் விஷ்ணுவின் காட்சி கிடைத்தது. மிகவும் குஷியடைந்து விட்டார். நான் மகாராஜா ஆக போறேன் என்பதையும் பார்த்தார், விநாசத்தையும் பார்த்தார், பிறகு ராஜ்யத்தையும் பார்த்தார். அப்போதுதான் ஆஹா, நான் உலகத்திற்கு எஜமானராக ஆகப் போகிறேன் என்று நம்பிக்கை ஏற்பட்டது. சிவ்பாபா பிரவேசமானார். அவ்வளோதான். பாபா, இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு உலக ராஜ்யம் வேண்டும் என்று அனைத்தையும் அர்ப்பணித்தார். அதாவது பிரம்மா பாபாவுக்கு கூட காட்சி கிடைச்சது. காட்சி கிடைச்சதுனால அவர் வந்து தேவதை ஆயிடல, நாராயணன் ஆயிடல. முதல்ல காட்சி பார்த்தாரு, சதுர்புஜ விஷ்ணுனுடைய காட்சி பார்த்தார், அதுக்கப்புறம் விநாசத்தின் காட்சி பார்த்தார், அதுக்கப்புறம் வைகுண்டத்தின் காட்சி பார்த்தார். அப்போதான் அவருக்கு நம்பிக்கை வந்தது, உணர்ந்தார். ஆஹா, நான் உலகத்துக்கே எஜமானனாக ஆக போறேன் உணர்ந்த பின்னாடிதான் பாபா என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு உலக ராஜ்யம் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சார். நீங்களும் இந்த வியாபாரம் செய்ய விரும்புகிறீர்கள் தானே? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தெய்வீக குணங்களை தாரணை செய்து ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும்.
தனக்கும் பாரதத்திற்கும் உலகத்திற்கும் மிகுந்த ஆர்வத்துடன் நன்மை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், நாடகத்தில் பதிவாகி இருக்கும் அழியாத அனாதி பாகத்தை யதார்த்த முறையில் புரிந்து கொண்டு நேரத்தை வீணாக்கும் முயற்சி செய்யக்கூடாது. வீண் எண்ணங்களையும் எழுப்பக்கூடாது. வரதானம்: தீபராஜ தந்தை மூலம் அமர ஜோதி என்ற வாழ்த்து பெறக்கூடிய சதா அமரர் ஆகங்கள். உயிரோட்டமான ஆத்ம தீபங்களாகிய உங்களுடைய நினைவாகத்தான் பக்தர்கள் ஜட தீபங்களின் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். நீங்கள் ஏற்றப்பட்டிருக்கும் உயிரோட்டமான தீபங்கள். பாலகராகி தீபங்களின் தலைவனுடன் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களுடைய நெற்றியில் ஏற்றப்பட்டிருக்கும் தீபத்தை பார்க்கிறார். அழியாத அமர ஜோதி சுரூப குழந்தைகளாகிய நீங்கள் தீபராஜ தந்தை மூலமாக வாழ்த்துக்களை பெற்று சதா அமர்பவ என்ற வர்தானத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தீபராஜ தந்தை மற்றும் தீபங்களின் சந்திப்பின் நினைவுதான் தீபாவளி நன்னாள் ஆகும். ஸ்லோகன்: நீங்கள் மற்றும் பாபா இருவரும் அப்படி கம்பைண்டாக இருங்கள். மூன்றாவது ஒருவரால் பிரிக்க முடியக்கூடாது. அவ்யக்த சமிகை: நிகழ்காலத்தின் நேரத்திற்கேற்ப ஆத்மாக்கள் அனைவரும் கண்கூடான பலன், அதாவது நடைமுறை நிரூபணத்தை பார்க்க விரும்புகிறார்கள். எனவே உடல், மனம், செயல், தொடர்பு மற்றும் சம்பந்தத்தில் சைலன்ஸ் சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். அமைதி சக்தியினால் உங்களுடைய எண்ணமாவது வயர்லெஸ்ஸை விட வெகு விரைவில் எந்த ஆத்மா வரை வேண்டுமென்றாலும் சென்றடையும். இந்த சக்தியின் விசேஷ எந்திரம் சுப சங்கல்பம். இந்த சுப சங்கல்பம் என்ற எந்திரத்தின் மூலம் என்ன விரும்புகிறீர்களோ அதை சித்தி ஸ்வரூபத்தில் பார்க்க முடியும். எவ்வளோ தெளிவா பாபா புரிய வச்சிட்டு இருக்கார். இப்போ யாரும் ஞானம் கேட்கறதுக்கு விருப்பப்படலை. நீங்கள் ஞானத்தில் இருக்கீங்களா, யோகா பண்ணுறீங்களா, அதனுடைய ப்ரூஃபை காட்டுங்க, அப்போ நாங்களும் செய்கிறோம் அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கண்கூடான பலன் வேணும், நடைமுறை நிரூபணம் வேணும். ஆகையால் சைலன்ஸ் சக்தியை நீங்கள் பிறருடைய தொடர்புலையோ சம்பந்தத்திலேயோ வரும்போது பயன்படுத்தி பாருங்க அப்படின்றார். அந்த அமைதி சக்தியின் சேமிப்பு உங்களிடம் இருந்ததுன்னா உங்களுடைய எண்ணம் வயர்லெஸ் செட்டை விட வெகு வேகமாக போய் எந்த ஆத்மாவை வேணாலும் டச் பண்ணும். அவங்கக்கிட்ட அந்த வயர்லெஸ் ஃபோன் இருக்கும், ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது சுப சங்கல்பத்தின் செட்டு. அப்போ நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது நடக்கும். அதுதான் பாபா சித்தி ஸ்வரூபத்தில் பார்க்க முடியும் அப்படின்றார். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவ
சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.